வணக்கம் வணக்கம் என்று அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான திருப்பம் நிகழ்ந்துள்ளது. பிரபலமான போட்டியாளர் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். கானா வினோத் தமிழ் சினிமாவில் ஒரு பன்முக திறமையான கலைஞர். அவர் பாடகர், பாடலாசிரியர், நடிகர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். அவரது திரைப்படங்கள் ககித கப்பல், அத்தி, கெத்து, ப்ரூஸ்லி போன்றவை அவரது பிரபலத்தை உறுதிப்படுத்துகின்றன. பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து கானா வினோத் தனது இசை திறமையாலும் துடிப்பான ஆளுமையாலும் அனைவரையும் கவர்ந்தார். அவர் ஒரு வலுவான போட்டியாளராகவும் டைட்டில் வெல்லும் வாய்ப்பு உள்ளவராகவும் கருதப்பட்டார். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் பணப்பெட்டி சவால் என்பது ஒரு பிரபலமான அம்சம். போட்டியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொண்டு தானாகவே வெளியேறும் வாய்ப்பை பெறுகின்றனர். இது அவர்களின் முடிவாற்றத்தை சோதிக்கிறது. முந்தைய சீசன்களிலும் இந்த சவால் இடம்பெற்றுள்ளது. சீசன் 6 இல் 2 முறை பண பரிசுகள் வழங்கப்பட்டன. சீசன் 8 இல் ஜாக்லின் பணப்பெட்டியை எடுத்தார். ஆனால் ஜாக்லின் சரியான நேரத்தில் வீட்டிற்கு திரும்பாததால் வெளியேற்றப்பட்டார். அதே சீசனில் முத்துக்குமரன் 12 வினாடிகளில் ஒரு சவாலை வெற்றிகரமாக முடித்தார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இறுதி வாரத்தில் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேற முடிவு செய்தார். இந்த பணத்தொகை சுமார் 18 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திடீர் முடிவு அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. அவர் டைட்டிலை வெல்லும் வலுவான போட்டியாளராக அனைவராலும் கருதப்பட்டிருந்தார். அமித் போன்ற மற்ற போட்டியாளர்கள் கானா வினோதை வெளியேற வேண்டாம் என்று சமாதானப்படுத்த முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அவரது முடிவை மாற்ற முயற்சித்தனர். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார். இது அக்டோபர் 5, 2025 அன்று தொடங்கியது. இந்த நிகழ்ச்சி பிக் பிரதர் வடிவத்தை பின்பற்றுகிறது. பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு நாமினேஷன்களை எதிர்கொண்டு பார்வையாளர்களின் வாக்குகளை நம்பி வாழ்கின்றனர். சமீபத்திய எபிசோடுகளில் சுபிக்ஷாவின் வெளியேற்றம் நடந்தது. அரோரா சிண்ட்லேர் முதல் இறுதிப் போட்டியாளராக மாறினார். பணப்பெட்டி சவால் இறுதி வாரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது போட்டியாளர்களின் மன உறுதியையும் முன்னுரிமைகளையும் சோதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. கானா வினோத்தின் பிக் பாஸ் பயணம், அவரது இசை திறமை, சக போட்டியாளர்களுடனா உறவுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அவர் வீட்டில் பல சிறப்பு தருணங்களை பகிர்ந்து கொண்டார். அவரது பிறந்த நாளை பிக் பாஸ் வீட்டில் கொண்டாடினார். பிக் பாஸ் வழங்கிய ஆச்சரிய பாடல் அந்த விழாவை மேலும் சிறப்பாக்கியது. பணப்பெட்டியை எடுத்து அவரது முடிவு சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. ரசிகர்கள், பார்வையாளர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன. ரியாலிட்டி டிவி விமர்சகர்களும் முன்னாள் போட்டியாளர்களும் அவரது முடிவை பற்றி தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்கள் இதை பல்வேறு கோணங்களில் விவாதித்தனர். இந்த பணப்பெட்டி சவாலின் முக்கியத்துவமும் அதன் வரலாறும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக உள்ளது. கானா வினோத்தின் வெளியேற்றத்திற்கு பிறகு அவரது எதிர்கால திட்டங்கள் குறித்து ஊகங்கள் எழுந்தன. சீசனில் அவரது ஒட்டுமொத்த தாக்கம் பற்றியும் பேச்சு நிலவுகிறது. அவர் தனது இசை பயணத்தை தொடர்வாரா அல்லது புதிய திட்டங்களில் ஈடுபடுவாரா என்பது குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. ரசிகர்கள் அதை பொறுத்திருக்கின்றனர். கானா வினோத்தின் இந்த முடிவு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பதிவாகியுள்ளது. இது நீண்ட காலம் நினைவில் இருக்கும். பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறிய கானா வினோத்தின் அதிரடி முடிவு பிக் பாஸ் ரசிகர்களிடையே நீண்ட காலம் பேசப்படும். அது பெரும் உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த நிகழ்வு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எதிர்பாராத திருப்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. அது பார்வையாளர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. மேலும் இது போட்டியாளர்களின் மன உறுதியையும் பணத்தின் மீதான அணுகுமுறையையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது ஆழமான சிந்தனையை தூண்டுகிறது. கானா வினோத்தின் இந்த முடிவு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இறுதிப் போட்டிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. இது நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது. இந்த நிகழ்வு குறித்து மேலும் பல தகவல்களையும் புதிய அப்டேட்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.